என்பது ஒரு பயணம் தானே. அந்த கபரிலே 3 கேள்விகள் கேட்பாங்க. எல்லாருக்கும் தெரியும். தொழுது 5 வேளை தொழுகிறவனுக்கு தெரியும், 5 வேளை தொழாதவனுக்கு தெரியும், முஸ்லீம் என்று பேர் வச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியும். என்ன கேள்வி கேட்பாங்க? மர் ரப்புகா மன் நபியுகா வமா தீனுகா. தெரியுதா இல்லையா? அன்பானவர்களே, நாம் கபரில் இருக்கும் போது வானவர் வருவார்கள், கேட்பாங்க மர் ரப்புகா, உன்னுடைய இறைவன் யார்? அப்போது முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள் என்னுடைய ரப் அல்லாஹ் என்று. முஸ்லீம் மட்டும் தான் சொல்லுவானா? மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இருந்தாங்கல்ல, அவங்களும் சொல்லுவாங்க உன்னுடைய ரப் யார் என்று சொன்னால் அல்லாஹ் என்று அவங்களும் சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் மறுக்கல? அல்லாஹ் பெரிய கடவுள் சொல்லுவாங்க தான் முஷ்ரிக்கீன்கள். அபு ஜஹலை கேட்டா கூட உன்னுடைய ரப் யார் என்று சொன்னால் அல்லாஹ் என்று தான் சொல்லுவான். அபு லஹபை கேட்டால் உன்னுடைய ரப் யார் என்றால் அல்லாஹ் என்று தான் சொல்லுவான். உத்துபா, ஷைபா, அபுல் பக்தரி, மக்கத்து காஃபிர்கள் லீடர்கள் இருந்தார்களே, அவரிடத்திலும் கேட்டால் உன்னுடைய ரப் யார் என்றால் அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள். வித்தியாசம் என்ன? திரும்ப கேட்பாங்க ஒமா தீனுகா, உன்னுடைய மார்க்கம் என்ன? நாம் எல்லோரும் சொல்லுவோம் இஸ்லாம். இஸ்லாம் என்று முஸ்லீம் மட்டும் தான் சொல்லுவாங்களா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே 72 கூட்டம், 73 கூட்டம் முஸ்லிமாக தென்படுவார்கள். ஆனால் ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்லும். அவர்களிடத்தை கேட்டாலும் அவர்களும் சொல்வார்கள் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். அப்ப யார் சொர்க்கத்துக்கு போறது? மூன்றாவது கேட்பார்கள் மன் நபியுகா, உம்முடைய தூதர் யார்? ஹாதர் ரஜுல், இந்த நபரை பற்றி என்ன நினைக்கிறாய்? அப்போதுதான் சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்பார்கள். இவரை பற்றி உம்முடைய கொள்கை என்ன, உம்முடைய அகீதா என்ன, உம்முடைய கோட்பாடுகள் என்ன என்று இதை பண்ட கேள்வி கேட்கும் போது தான் எத்தனை கூட்டங்கள் இருந்தது, எத்தனை இயக்கங்கள் இருந்ததோ, எவ்வளவு முஸ்லிம் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ ஒவ்வொருத்தனாக கழிந்து 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 கடைசியாக அனா வ அஸாபி, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க நானும் என்னுடைய சஹாபியும் எந்த கொள்கையில் இருந்தார்களோ, எந்த விஷயத்தில் இருந்தோமோ அவர்கள் யார் முழுமையாக சரியாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் சொர்க்கவாதி. மர் ரப்புகா மன் நபியுகா வமா தீனுகா எல்லாம் பதில் சொல்லலாம். ஆனால் சகோதரர்களே இங்க வந்து மாட்டிக்கொள்வான். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्लज़ी ख़लक़ल मौत वल हयात लियब्लुवकुम अय्युकुम अहसनु अमला व हुवल अज़ीज़ुल गफ़ूर। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम, अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। सदक़ रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரா முல்க் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அறிவிக்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தது எந்த நோக்கத்திற்காக என்றால் அவருடைய அமல், அவருடைய சிறப்பான அமல்,
சோதிப்பதற்காக ஹயாத்தையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு மனிதனை அல்லாஹ் படைத்தான் என்றால் அல்லாஹ்வுடைய இலக்கு, அல்லாஹ்வுடைய நோக்கம் என்றால் இவன் நல்ல அமல்கள் செய்கிறானா கெட்ட அமல்களை செய்கிறானா சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறான். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் மாறிவிட்டன. அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான், எந்த நோக்கத்திற்காக படைத்தான், ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்பது கிடையாது. அன்பானவர்களை பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் உலகத்தில் மக்களை பார்ப்போம். யாரிடத்திலாவது குறைகள் இருந்தால், மக்களிடத்திலே யாரிடத்திலாவது குறைகள் இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல அந்த குறைகள் நம்மிடம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அவன் பொய் சொல்கிறானா, நாம் பொய் சொல்லாமல் இருக்கிறோமா? அவன் தொழாமல் இருக்கிறானா, நான் தொழாமல் இருக்கிறேனா? நான் சரியாக தொழுகிறேனா? அவன் மோசடி செய்கிறானா, நான் மோசடி செய்யாமல் இருக்கிறேனா? அவன் ஏமாற்றுகிறானா, நான் ஏமாற்றாமல் இருக்கிறேனா என்பதை அன்பானவர்களே, அந்த மற்றவருடைய குறைகளை பார்க்கிறோமே, அந்த குறைகள் நம்மிடத்தில் இருந்தால் முதலிலே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய குறைகளை சரி செய்ய வேண்டும். இது போன்று யார் நம்முடைய குறைகளை சரி செய்து சொல்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தப்லீக் இருக்கின்றது, உண்மையான அதாவது தாவா அழைப்பு பணி இருக்கின்றது. இதுதான் சிறந்த தாவா அழைப்பு பணியாக இருக்கிறது. மற்றவர்களை மட்டுமே சுட்டி காட்டியிருப்பது, நம்மிடத்தில் அந்த குறைகள் இருந்தால் அதை கண்டு கொள்வது கிடையாது. இது போன்று இருந்தால் சகோதரர்களே, நாம் நம்மிடத்தில் குறைகள் இருந்தால், நிறைகள் இருந்தால் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்கள், குறைகள் இருந்தால் திருத்திக் கொள்வது இதுதான் முறையான சரியான முறையாக இருக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பல மக்களை பார்க்கிறோம். பிரச்சனை, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதை எப்படி அணுகிறதுன்னு தெரியாது. அணுகிறதுன்னு தெரியாம தான் பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் அடைந்து கொண்டிருப்பார்கள். உதாரணமாக பாருங்க, இந்த காலங்கள் நேரங்கள் சூழல்லாம் இருக்குல்ல. இப்போ உதாரணத்திற்கு வெயில் காலம் வந்து விட்டால் என்ன செய்யறோம்? வீட்டில் ஏசியை போட்டுக்கிறோம். உடம்ப கூலாக்குறதுக்கு ஃப்ரூட் ஜூஸை குடிக்கிறோம். ஏன்னா வெயிலுடைய உஷ்ணம் அப்படி இருக்குது என்பதற்காக அதனுடைய தீர்வை அழகாக நம்ம காண்கிறோம். அதே போல குளிர்காலம் இருந்தால் சொற்று அணிந்துக்கிறோம், சுடுதண்ணி குடிக்கிறோம். இருக்கும் செய்யறோமா இல்லையா? இதே போன்று தான் அன்பானவர்களே, ஒரு மனிதன் கடன் வாங்கி விட்டான், 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டான். கேட்கிறோம் தரவே மாட்டாங்கிறான். வற்புறுத்தி கேட்டதின் காரணமாக ஒரு செக் போட்டு கொடுக்குறான், 50,000 ரூபாய் செக் போட்டு கொடுக்குறான். இவர் அக்கௌண்ட்ல போய் பார்க்குறாரு, பேங்க்ல அக்கௌண்ட்ல போய் பார்க்குறாரு, 47,000 ரூபாய் இருக்கு. என்ன செய்யணும்? போய் சண்டை போடணுமா? அன்பானவர்களே, அந்த எப்படி சரியா தீர்வை எப்படி கொண்டு வருவது என்று யோசிக்க வேண்டும். நீ அவன்கிட்ட போய் சண்டை போடுவதை விட நேரா வீட்டுக்கு போங்க. நீங்க சண்டை போடுவதை விட நேராக வீட்டிற்கு சென்று அல்லது பாக்கெட்ல கையை விட்டு அந்த 3,000 ரூபாய் எடுத்து அவன் அக்கௌண்ட்ல போடுங்க. எவ்வளவு ஆச்சு? 50,000 ரூபாய் வந்துருச்சு இல்ல, நேரம் எடுத்துட்டு போங்க. இப்படியான சகோதரர்களே, ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்தால் ஈஸியாக எப்படி நாம் வெளியே வர வேண்டும் என்ற ஐடியாவை நான் கற்றுக்கொண்டால் இதிலிருந்து 99% நாம் பிரச்சனை அகப்படாமல் இருக்கலாம். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று தான் அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெற்றோர் இருக்காங்கல்ல, என்ன 20 ஆண்டுகள் சரியாக முறையாக அழகாக வளர்த்தார்கள். பிறகு நான் 20 ஆண்டுகள் அவர்களை நல்ல முறையில் பார்த்து கொண்டேன், அவர்களை நல்ல முறையில் வளர்த்தேன். அவருடைய மனம் மகிழ
கண்கள் குளிர அவர்கள் என்னுடைய பெயர் கேட்டாலே எப்போதும் எனக்காக துவா செய்வார்கள். அந்த அளவுக்கு நான் திரும்ப அவனை வளர்த்துட்டேன். 20 ஆண்டு வளர்த்தாங்கல்ல, அதே போல நான் 20 ஆண்டு வளர்த்துட்டேன். பெற்ற கடன் சரியாகிவிட்டதா என்று கேட்டார். ஒரு சாபி கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, சரியாகல. விளக்கம் தர்றாங்க. பெற்றோர்கள் உன்னை வளர்த்தார்கள் இல்லையா, அவருடைய நிய்யத் எண்ணம் எதுவென்று சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும், உலகத்தில் ஜொலிக்க வேண்டும், உலகத்தில் நல்ல பெயரோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் எண்ணத்தோடு உன்னை வளர்த்தார்கள். ஆனால் நீ எப்படி வளர்த்த தெரியுமா? இன்னும் 5 வருஷம் தான் இருப்பாங்க, பார்த்துடலாமே. இன்னும் 10 வருஷம் தான் இருப்பாங்க, மௌத்தா போயிடுவாங்க. இன்னும் 5 வருஷம் தான் இருப்பாங்க, மௌத்தா போயிடுவாங்க. இது போன்ற எண்ணத்தில் நீ வளர்த்தாய், ஆனால் எண்ணத்தில் கூட சரியாக ஈடாகவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பதில் சொல்றாங்க. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க, சிந்திக்க வேண்டிய விஷயம் சகோதரர்களே. அதே போல் தான் மேலும் பார், எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கோபத்தில் இருக்கிறான் என்பதை நாம் எப்படி அறிவது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கோபமாக இருக்கிறான் என்பது எப்படி அறிவது என்று சொன்னால், அன்பானவர்களே, ஒரு நபர் 5 வேளை தொழுது கொண்டிருக்கிறார். தொழக்கூடிய நபர் 5 வேளையும் தொழுகிறார். போக போக என்ன செய்யறார்னா, ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு நேரமும் குறைகிறது, ஒவ்வொரு வக்தையும் தொழுகை விட்டு விடுகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடைசியாக ஒருவேளை தொழுகை கூட அவர் தொழுவது கிடையாது. நல்ல முறையில் தொழக்கூடிய மனிதர் ஒவ்வொரு தொழுகை விட்டுவிட்டு முற்றிலுமாக அவர் தொழுகையை விட்டுவிட்டால் என்று சொன்னால், நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் மீது கோபத்தில் இருக்கிறான் என்று. அதே போன்றுதான் அன்பானவர்களே, அவருக்கு ஹராமான தொடர்புகள் அதிகமாக இருக்கும். முஸ்லிமாக இருப்பார், அவருக்கு ஹராமான தொடர்புகள் அதிகமாக இருக்கும். அவர் வைக்கக்கூடிய எல்லா தொடர்புகளும் ஹராமாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிலை இருந்தால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் மீது கோபத்தில் இருக்கிறான் என்று. அதே போன்று தான் அன்பானவர்களே, பாவத்தை பகிரங்கமாக செய்வான், பாவத்தை பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பான். இப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் மீது கோபத்தில் இருக்கிறான் என்று. அதே போன்று தான் அன்பானவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பொருட்களிலே அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். அவருடைய இந்த காலங்கள் நேரங்கள் இருக்கின்றதே, அது வீணாக கழிந்து கொண்டிருக்கும். யாருடைய காலங்கள் வீணாக கழிந்து கொண்டிருக்கிறதோ நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் மீது கோபத்தில் இருக்கிறான் என்று சகோதரர்களே. இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்பானவர்களே, நாம் முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் அவமரியாதை. முதல்ல இருந்த கண்ணியம் இப்போ கிடையாது, இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. நாம் நினைக்கிறோம் நாம் 5 வேளை தொழுல, நாம் சரியாக நோன்பு நோற்பதில்லை, நாம் சரியாக ஹஜ்ஜு செய்வதில்லை, சரியாக உம்ரா செய்வதில்லை, சரியாக நன்மைகள் செய்வதில்லை. அதன் காரணமாகத்தான் நாம் அவமரியாதையோடு மக்கள் எல்லாம் நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்க என்று நினைக்கிறோம். ஆனால் சகோதரர், அதற்காக அல்ல. ஏன் என்று சொன்னால், முஸ்லிம் சமூகத்தில் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், முஆமலாத், முஆஷராத், அக்லாக் எல்லாம் குறைந்து விட்டது. முஆமலாத், கொடுக்கல் வாங்கலிலே முஸ்லிம்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்கள், இப்போ எப்படி இருக்காங்க? முஆஷராத், பழக்க வழக்கங்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? அக்லாக், நம்முடைய நற்பண்புகள் நற்சிந்தனைகள் எப்படி இருக்கிற சகோதரர்களே, சிந்தித்து பாருங்க. வாக்குறுதி தந்தால் உடனே மாறு செய்கிறான், அமானிதம் தந்தால் மோசடி செய்கிறான், முனாஃபகத் நயவஞ்சகத்தனம் நம்மிடத்தில் அதிகமாகிவிட்டது. இதன் காரணமாக சகோதரர்களே, உலகத்திலே மதிப்பிழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் முஸ்லிம்கள் குறைவாக இருக்கிறார்களா? பணத்தில் குறைவாக இருக்கிறோமா? ஆயுதத்தில் குறைவாக இருக்கிறோமா? வீரப்புல குறைவாக இருக்கிறோமா? எல்லாத்திலும் நிரம்பி இருக்கிறோம் சகோதரர்களே. அப்படி இருந்தும் கூட நாம் அச்சத்தோடு வர காரணம் என்ன? இது போன்ற முஆமலா சரியில்லாத காரணத்தால். எனவே அன்பானவர்களே, இது போன்ற விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல மேலும் பாருங்க அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் நினைக்கிறோம்
மனிதன் பாவம் செய்வதன் காரணமாகத்தான் நரகத்திற்கு செல்கிறான். தவறு செய்வதன் காரணமாகத்தான் நரகத்திற்கு செல்கிறான். குற்றம் செய்வதன் காரணமாகத்தான் நரகத்திற்கு செல்கிறான். தப்பு செய்வதன் காரணமாகத்தான் நரகத்திற்கு செல்கிறான் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா சகோதரர்களே? அதற்காக நரகத்துக்கு போறதில்லை. பாவம் செய்வான், நெஞ்சு நிமிர்த்து நடப்பான். பாவம் செய்வான், அவருடைய உள்ளத்தில கொஞ்சம் கூட ஒரு ஈரம் இருக்காது. ஆஹா, நான் பாவம் செய்து விட்டேனே, நான் தவறு செய்து விட்டேனே என்று அவனுடைய உள்ளம் இருக்கின்றது நிம்மதியாக இருக்கும். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அவன் பாவம் செய்வான், அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பு தருவான் தௌபா செய்வதற்காக, இஸ்திக்பார் செய்வதற்காக. தௌபா செய்ய வாய்ப்பு தருவான், இஸ்திக்பார் செய்ய வாய்ப்பு தருவான். அப்படி இருந்தும் கூட அவன் தௌபா செய்ய மாட்டான். இதற்காகத்தான் நரகத்திற்கு போவான தவிர அவன் பாவம் செய்து விட்டதால் நரகத்துக்கு போறதில்லை. சகோதரர் யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. அன்பானவர் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால் யார் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா இருக்குல்ல, அதை யார் 10 தடவை ஓதிக்கொண்டு உறங்குவார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான் தெரியுமா? சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறார். குல் ஹுவல்லாஹு அஹத். என்ன 2 நிமிஷம் ஆகுமா? இதை ஓதிக்கொண்டு யார் தூங்குகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறார். அதே போல யார் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை 3 தடவை ஓதுவார், 3 தடவை ஓதுவாரோ ஒரு குர்ஆனை படித்த நன்மையை அல்லாஹ்வுடைய பட்டியலில் எழுதி விடுகிறார். யார் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை அதிகமாக ஓதுவாரோ அவருடைய ஈமான் இருக்கின்றது இஸ்திகாமத்தாக நிலையாக இருக்கும். யார் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா அத்தியாயம் இருக்கிறது, இந்த அத்தியாயத்தை யார் வாசிப்பார்களோ, யார் புரிந்து ஓதுவார்களோ அவர் அல்லாஹ்வை அறிந்து விட்டார், அல்லாஹ்வுடைய இலக்கணத்தை தெரிந்து விட்டார், அல்லாஹ்வை புரிந்து விட்டார். ஒரு மனிதன் அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வை யார் படைத்தது, அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் சூரா இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் இந்த சூரா ஓதுங்க, அல்லாஹ் யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஸஅல்த ஃபஅஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ். யார் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்பாரோ, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உதவி கேட்பாரோ, ஒவ்வொரு துஆக்களிலே நீங்க அமர்ந்து அல்லாஹ்ட்ட கேளுங்க, இறைவா நான் எதை கேட்டாலும் உன்னிடத்தில் மட்டும் தான் கேட்க வேண்டும், எனக்கு எந்த உதவி இருந்தாலும் உன்னிடத்தில் மட்டும் தான் நான் கேட்பேன் என்று யார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்பார்களோ, அதிகமாக துஆ கேட்பார்களோ அன்பானவர்களே, அதனுடைய பலன் என்னவென்று சொன்னால் அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, பில்லியனராக இருந்தாலும் சரி, அன்றாட காட்சியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? தன்னிகரற்ற மனிதராக அவனை ஆக்குவான். யாருடைய உதவி மௌத் வரை சக்கராத்துடைய யாருடைய உதவி அவருக்கு தேவைப்படாது. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு மனுஷன் மௌத்து வரை யாருடைய உதவியும் இல்லாமல் அல்லாஹ் மட்டும் எது இருந்தாலும் அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்பேன், அவன்கிட்ட தான் உதவி செய்வேன், இறைவா மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தாதே என்று யார் அதிகமாக துஆ கேட்கின்றார்களோ அல்லாஹ் அந்த மனிதரை தன்னிகரற்ற மனிதராக ஆக்குகிறார். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் பாருங்க அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் கபருக்கு போறோம். கபர் என்பது ஒரு பயணம் தானே. அந்த கபரிலே 3 கேள்விகள் கேட்பாங்க. எல்லாருக்கும் தெரியும். 5 வேளை தொழுகிறவனுக்கு தெரியும், 5 வேளை தொழாதவனுக்கு தெரியும், முஸ்லீம் என்று பேர் வச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியும். என்ன கேள்வி கேட்பாங்க? மர் ரப்புக மன் நபியுக வமா தீனுக. தெரியுதா இல்லையா? அன்பானவர்களே, நாம் கபரிலே இருக்கும்போது வானவர் வருவார்கள், கேட்பாங்க மர் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? அப்போது முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள் என்னுடைய ரப் அல்லாஹ் என்று. முஸ்லீம் மட்டும் தான் சொல்லுவானா? மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இருந்தாங்கல்ல, அவங்களும் சொல்லுவாங்க உன்னுடைய ரப் யார் என்று சொன்னால் அல்லாஹ் என்று அவங்களும் சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் மறுக்கல? அல்லாஹ் பெரிய கடவுள் சொல்லுவாங்க தான் முஷ்ரிக்கீன்கள்.
அபு ஜஹலை கேட்டா கூட உன்னுடைய ரப் யார் என்று சொன்ன அல்லாஹ் என்று தான் சொல்லுவான். அபு லஹபை கேட்டால் உன்னுடைய ரப் யார் என்றால் அல்லாஹ் என்று தான் சொல்லுவான். உத்துபா, ஷைபா, அபுல் பக்தரி, மக்கத்து காஃபிர்கள் லீடர்கள் இருந்தார்களே, அவரிடத்திலும் கேட்டால் உன்னுடைய ரப் யார் என்றால் அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள். வித்தியாசம் என்ன? திரும்ப கேட்பாங்க, ஒமா தீனுகா, உன்னுடைய மார்க்கம் என்ன? நாம் எல்லோரும் சொல்லுவோம் இஸ்லாம். இஸ்லாம் என்று முஸ்லீம் மட்டும் தான் சொல்லுவாங்களா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, 72 கூட்டம், 73 கூட்டம் முஸ்லிமாக தென்படுவார்கள். ஆனால் ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்லும். அவர்களிடத்தில் கேட்டாலும் அவர்களும் சொல்வார்கள், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். அப்ப யார் சொர்க்கத்துக்கு போறது? மூன்றாவது கேட்பார்கள், மன் நபியுகா, உம்முடைய தூதர் யார்? ஹாதர் ரஜுல், இந்த நபரை பற்றி என்ன நினைக்கிறாய்? அப்போதுதான் சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்பார்கள், இவரை பற்றி உம்முடைய கொள்கை என்ன, உம்முடைய அகீதா என்ன, உம்முடைய கோட்பாடுகள் என்ன என்று இதை பண்ட கேள்வி கேட்கும் போது தான் எத்தனை கூட்டங்கள் இருந்தது, எத்தனை இயக்கங்கள் இருந்ததோ, எவ்வளவு முஸ்லிம்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, ஒவ்வொருத்தனாக கழிந்து 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 கடைசியாக அசாபி, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நானும் என்னுடைய சஹாபியும் எந்த கொள்கையில் இருந்தார்களோ, எந்த விஷயத்தில் இருந்தோமோ, அவர்கள் யார் முழுமையாக சரியாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் சொர்க்கவாதி. மர் ரப்புக மன் நபியுகமா தீனுகா, எல்லாம் பதில் சொல்லலாம். ஆனால் சகோதரர்களே, இங்க வந்து மாட்டிக்கொள்வான். எனவே தான் அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான முறை முழுமையாக முழுமையாக அறிந்து பின்பற்ற வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் சகோதரர் புறக்கணிக்கப்படும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொன்னது போல, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் படைத்தது தெரியுமா? உன்னுடைய அமலை சோதிப்பதற்காக. சரியாக தொழுகிறானா, சரியாக நோன்பு நோக்கிறானா, சரியாக ஹஜ் செய்கிறானா, நல்ல காரியம் ஈடுபடுகிறானா, பொய் சொல்லாமல் இருக்கிறானா, ஏமாற்றாமல் இருக்கிறானா, மோசடி செய்யாமல் இருக்கிறானா, திருடாமல் இருக்கிறானா, நயவஞ்சகத்தன்மையை ஈடுபடாமல் இருக்கிறானா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கவனம் செலுத்தி முழுமையாக ஈமான்ல நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும், மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துடன் சேர்த்து